மேனுஸ்கிரிப்ட். உங்க புக்கோட கடைசி பேஜில் எடுத்துங்க. மேனுஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரூஃப் கரெக்ஷன் ஒன்று இருக்கா? அதாவது இந்த பேஜ் புக்கோட கடைசி பக்கம். ஓகே, இந்த மேனுஸ்கிரிப்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இதுல சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். எல்லாருக்கும் ஜெனரலாவே எடுத்துறோம். இப்போ பாருங்க, இந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளுமே நம்மளுக்கு ரியல் டைம்ல கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. நம்ம ஸ்பீடு அடிச்சிட்டோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டட் ஷீட். நீங்கள் பார்க்குறீங்க, கடகடன்னு அடிக்கிறீங்க. ஆனால் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கையால் எழுதின பேப்பராக இருக்கும். இந்த கையால் எழுதின பேப்பரில் எல்லா வார்த்தையும் ஃபுல்லாக எழுத மாட்டாங்க. ஏன் சார் ஃபுல்லாக எழுத மாட்டாங்க? அதையும் டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா வேலை ஈஸியாச்சு. ஆனால் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ரியல் டைமில் இதை கற்றுக்கிறவங்க, டைப்பிங் கற்றுக்கிறவங்க இதை யூஸ் பண்ண போது என்னன்னா ஆஃபீஸ் ஒர்க்குக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ ரியல் டைம்ல எல்லாருமே கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இந்த மேனுஸ்கிரிப்ட்ல வர அந்த 11 சிம்பிளே ஒரு ஸ்கூல் நடக்குது. அந்த ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம்மும் ஒரு அஃபிஷியல் அட்மின் ஸ்டாஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அட்மின் ஸ்டாஃபும் நடந்தா எப்படி நடக்கும்? ஒவ்வொரு ஆஃபீஸுமே அப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டு இது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இதை மாத்துங்க, இந்த இடத்துல கேப் விடலை, இங்க கேப் விட்டுட்டீங்க, இங்க இந்த வார்த்தையை சேர்க்கணும், இந்த இடத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ஹெச்எம் கூப்பிட்டு அட்மின் ஸ்டாஃபை ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டு சொன்னா அட்மின் ஸ்டாஃபுக்கும் வேற வேலை பண்ண முடியாது, ஹெச்எம்முக்கும் வேற வேலை நடக்காது. அதனால இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ஒரே வாட்டி ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அட்மின் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாரு? போயிட்டு ஒரே தடவை எல்லா கரெக்ஷனும் பண்ணி முடிச்சுடுவாரு. புரியுதுங்களா? ஹெச்எம்முக்கும் ஒரே வாட்டி ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ண வேலை முடியும். சரிங்களா? இதுதான் இந்த ப்ரூஃப் கரெக்ஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆஃபீஸில் இன்னும் ரியல் டைமில் இது யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. நாளை பின்னே நீங்களும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஜாப் ஒன்றா இருக்கலாம். நீங்கள் மேனேஜராக கூட ஒரு கம்பெனியில் இருக்கலாம், ப்ராஜெக்ட் ஹெட்டாக கூட ஒரு கம்பெனியில் இருக்கலாம். அந்த கம்பெனிலையும் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, இந்த சிம்பிள் இது ஒரு ஜாயின்ட் சிம்பிள் இருந்துருக்கு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தரோட பேர் முத்துசாமின்னு ஒரு பேர். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம்மும் ஒரு அட்மின் ஸ்டாஃபும் இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்போ ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, 10th எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கிற சமயத்துல அந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் எக்ஸாம் போறாங்க, 10th எக்ஸாம் எழுத போறாங்கன்ற லிஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ சர்டிபிகேட்டை வச்சு டைப் பண்ணி கொடுக்கணும் மாடல். அப்போ டைப் பண்ணி பார்க்கும்போது ஹெச்எம் ப்ரூஃப் பார்க்குறாங்க, சர்டிஃபிகேட், அதாவது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அது அட்மின் ஸ்டாஃப் எப்படி டைப் பண்ணியிருக்காங்க பார்க்குறாங்க. ரியல் டைமில் அட்மின் ஸ்டாஃப் பார்த்துருக்காங்க, முத்து ஸ்பேஸ் குத்து சாமின்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட்ல இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி கேப் இல்லை. அப்போ ஹெச்எம் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் இந்த சிம்பிளை இப்படி போடுறாங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? அங்கே ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தா இப்படி கேப் விடாம டைப் பண்ணணும். புரிஞ்சுதா? இதனோட அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஓகே. இப்போ அடுத்த ஸ்பேஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜ்குமார்னு ஒரு பேர். மிஸ் பாக்குறாங்க, ஹெச்எம் பாக்குறாங்க, ராஜ்குமார் சேர்ந்து வரல. இந்த இடத்துல ராஜுக்கும் குமாருக்கு நடுவில் கேப் இருக்கு. பர்த் சர்டிஃபிகேட் தானே கட்டாயம் இல்லையா? எக்ஸாம் எழுதுறதுக்கு சர்டிஃபிகேட்ல பார்க்கறாங்க, ராஜுக்கும் குமாருக்கு நடுவில் கேப் இருக்கு. பட் அட்மின் ஸ்டாஃப் கேப் விடாம அடிச்சுட்டாங்க. இப்போ ஹெச்எம் என்ன பார்க்குறாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளை இங்கே போட்டுட்டு, இந்த சிம்பிள் இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் போடலாம், இந்த மேனுஸ்கிரிப்டை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போடலாம். எந்த பக்கம் போட்டிருக்காங்களோ பாருங்க. இப்போ கேப் விட்டு அடிக்கணும். அப்போ எப்படி டைப் பண்ணணுமே? யாராவது சொல்லாமே, ஸ்பேஸ் கொடுத்து ராஜ்குமார் இப்படிதான் டைப் பண்ணணும். இதுல டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ்னு பேரு. அதாவது டிரான்ஸ்போஸ், அதாவது இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் போறது. எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா வருஷத்துல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 1976 1975 இப்படியா இருக்கும் இயர்? எப்படி இருக்கும்? 76 முன்னாடி இருக்கணும், 75
75 முன்னாடி இருக்கணும், 76 முன்னாடி பின்னாடி இருக்கணும். பட் இப்படி தான் இருக்கு. HM டைப் அட்மின் ஸ்டாஃப் டைப் பண்ணிட்டாங்க, HM பார்க்குறாங்க, ஓ இந்த வருஷத்தையும் இவங்க தப்பாக டைப் பண்ணிட்டாங்க, அப்போ அடிச்சுட்டுலாம் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சிம்பிள் இப்படி போடுவாங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம், இது இங்கே வந்துன்னா அது அங்கே போயிடணும். அப்போ ரியல் டைமில் எப்படி அடிக்கணும், நம்ம 1975 மைனஸ் 1976 ஐஃபனை போட்டு 1976 நம்ம டைப் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் இங்கிலீஷில் லேம்டான்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்கில் லேம்டா சிம்பிள் சொல்லுவாங்க. இந்த சிம்பிளோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு விடுபட்ட லெட்டரையோ விடுபட்ட எண்ணையோ இல்லை விடுபட்ட எழுத்தையோ அந்த இடத்துல சேர்க்கறது தான் இதோட வேலை. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 1974 1976 வருஷம் இப்படி இருக்குமா? இருக்காது. 75 76 தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல 5 போட்டுட்டு இதில் இப்படி ஒரு சிம்பிள் போட்டுறாங்க. அதாவது இந்த 4 எடுத்துட்டு நம்ம என்ன போடணும், 5 போடணும். டவுட் இருக்கா? இல்லை இல்லையா? ஓகே, டன். எல்சினா என்ன? லோயர் கேஸ். சில சமயங்களில் சில வார்த்தைகளை நம்ம கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிடுவோம். அப்போ உடனே எல்லாத்தையும் அடித்து மேலேயும் ஸ்மால் லெட்டர் எழுத முடியாது. ஒரு சிம்பிளாக இந்த டிஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் அட்மின் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவார். எக்ஸாம்பிள் எஸ்எல்எல்சி, இது எல்லாமே கேபிட்டலாக தான் வரும், கேபிட்டலாக வந்துடுச்சு. ரிசல்ட், இது நாமளாக ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், ஆனால் அட்மின் ஸ்டாப் பண்ணிட்டாரு, இதையும் கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிட்டார். ஏப்ரல் 2020. இப்போ ஹெச்எம் பார்க்குறாங்க, இந்த ரிசல்ட்டோட இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரணும், 6க்கு அப்புறம் வரது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எது ஸ்மால் லெட்டரில் வரணுமோ அதுக்கு கீழே ஒரு கோடை போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சின்னு எழுதுனா, அப்போ நம்ம என்ன டைப் பண்ணணும், அப்படியே 6 மட்டும் கேபிட்டல் லெட்டராக போட்டு மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டராக டைப் பண்ணிட வேண்டியதுதான். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், மேனுஸ்கிரிப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரலாம், ரைட் ஹேண்ட் சைட்லேயே வரலாம், எந்த சைடில் வேணால் வரலாம். இதில் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்பர் கேஸ். இப்போ ஒரு இடத்துல போரூர்னு வரணும், இது நார்மலாக போரூர்னு வருதா அப்பர் கேஸ். பட் அட்மின் ஸ்டாப் பார்த்துருக்காரு, இந்த போரூரில் மேடம் அன்றைக்கே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கேபிட்டல் லெட்டராக வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் அடிக்கலாம், பி மட்டும் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கலான்ட்டு இன்றைக்கி அடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் ஹெச்எம் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எல்லாமே கேபிட்டல் வரும். இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர் வரும் இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல கோடை போட்டுட்டு யூசி போட்டாலோ, ஆல் கேப்ஸ் எழுதினாலோ, இல்லை கேப்ஸ்ன்னு எழுதினாலோ, இது எல்லாமே கேபிட்டலாக டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பாருங்க, போரூரை எல்லாமே கேபிட்டல் லெட்டராக டைப் பண்ணணும். டவுட் இருக்கா? ஓகே, ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெட். இப்போ பாருங்க, இந்த ஸ்டெட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு இப்போ முடிஞ்சதுல புதன்கிழமை என்ன பண்ணாங்க, புயலுக்காக லீவ் விட்டாங்க. புயலுக்காக புதன்கிழமை லீவ் விட்டாங்க. ஸோ அப்போ எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையும் என்ன பண்ணாங்க, ஆன்லைன் கிளாஸ் டுடே ஆன்லைன் கிளாஸ் இஸ் லீவ்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளாஸ் நாளைக்கு நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மறுநாள் ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட்க்கு அகைன் வியாழக்கிழமை லீவ் விட்டாங்க. இப்போ ஹெச்எம் என்ன பண்ணுறாங்க, அட்மின் ஸ்டாஃப் டுடே ஆன்லைன் கிளாஸ் இஸ் லீவ்ன்ட்டு புதன்கிழமை டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மறுநாள் வியாழக்கிழமை லீவ் போடல இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டாரு, அட்மின் ஸ்டாஃப் இந்த இடத்துல அடிச்சுட்டாங்க. ஹெச்எம் நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் மறுநாளுமே என்ன பண்ணிட்டாரு, இந்த அட்மின் ஸ்டாஃப் என்ன பண்ணிட்டாரு, வியாழக்கிழமை லீவ் விட்டாங்கன்ட்டு போட்டார். ஹெச்எம் என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா இன்னும் அனௌன்ஸ்மே பண்ணல, கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணல, நீயே லீவ் போட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ சர்க்குலர் வருது,
வியாழக்கிழமை லீவு. இப்போ ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்லைன் அடிச்சிட்டோமே மேலே ஆன்லைன் எழுதுவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ஸ்டெட்டுன்னு எழுதிட்டு இந்த 5 புள்ளியை இந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா நான் தவறுதலாக டைப் பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். ஸோ அதனால நீங்கள் இதை டைப் பண்ணுங்க. அப்போ நம்ம டைப் பண்ணும்போது என்ன பண்ணணும், டுடே ஆன்லைன் கிளாஸ் இஸ் லீவுன்னு டைப் பண்ணணும். போன பேட்சில் ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா, டுடே ஆன்லைன் கிளாஸ் இஸ் லீவுன்னு போட்டுட்டு இந்த ஆன்லைனுக்கு நேரம் இதே மாதிரி ஒரு ஐபன் வச்சு வச்சுட்டான். என்னன்னு கேட்டால் கொஸ்டின் பேப்பரில் ஐபன் இருக்குதுன்னு. ஸோ அதனால நீங்கள் அதை தப்பு பண்ணக்கூடாது. இப்போ என்ன போட்டிருக்காங்க, ரொம்ப கிளியராக இந்த கோடு போட்டு கீழே புள்ளி வச்சா தவறுதெல்லாம் நான் டைப் பண்ணிட்டேன், நீங்கள் டைப் பண்ணுங்கன்னு அர்த்தம். டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே. நான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற இந்த சிம்பிள், இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷுக்கு பேர் தீன் பேர். தீனா என்ன அர்த்தம், ஐ எம் கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வருது. லெட்டரில் வரும் மோஸ்ட்லி ஐ எம் கோயிங் டு. இந்த தீக்கு பதில் இந்த கோடை போட்டால் நம்ம டைப் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த சிம்பிளை எடுத்துட்டு தீன் டைப் பண்ணணும். ஓகே, இது மோஸ்ட்லி லெட்டரில் தான் வரும். மோஸ்ட்லி எதில் வரும்? லெட்டரில் வரும். எல்லாம் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம 10 சிம்பிள் பார்த்துட்டோம் டோட்டலாக. இப்போ கடைசி ஒரு சிம்பிள் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா இதை மாதிரி ஒரு சிம்பிள். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெடி வைக்கிற மாதிரி இருக்கா. இதுக்கு பேர் டெலிட்னு பேர். இந்த சிம்பிளுக்கு ரியல் டைம்ல கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்குமான்னு கேட்டா இப்படி இருக்கே இருக்காது. அவன் இஷ்டம் போல சுத்தி வச்சிருப்பான், என்ன வேணா பண்ணி வச்சிருப்பான். இந்த போர்டு கூட வராது சில இடத்துல. அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அப்போ நம்ம இங்க பார்க்குறோம் அடிச்சிருக்கு, இந்த இடத்துல எதையுமே போடலை. இந்த 11 சிம்பிள்ல ஒரு சிம்பிள் புரியாதபடி இருந்தால் அதுக்கு இதை வார்த்தையை போடுங்க, இந்த லெட்டர் சேருங்கன்னு எதுவும் அனெக்ஷர் எதுவுமே இல்லாம இருந்தால் இது பேரு டெலிட் கீ. ஓகே, இது நம்பருக்கு மட்டும் வராது, வார்த்தைகளுக்கும் வரும், லெட்டர்ஸ்க்குமே வரும். நீங்க தான் உஷாரா பார்த்து பண்ணணும். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, தேங்க்ஸ். பி புள்ளி, அதாவது இந்த பி புள்ளி, என் புள்ளி, பி புள்ளி, எஃப் புள்ளி, பி புள்ளி, இல்லாட்டி இந்த சிம்பிள், இந்த 4மே ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். அதாவது நியூ பேராகிராஃப் ஆரம்பிக்கணும்னு குறிக்கும். அதாவது ஒரு ஹெச்எம் பார்க்குறாங்க, ஒரு கவரிங் லெட்டர் அடிக்கிறாங்க, இந்த லெட்டரை இது பண்ணுறாங்க, பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த லெட்டரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அட்மின் ஸ்டாஃப் கிட்ட. அட்மின் ஸ்டாஃபும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 லைன்ஸ் இருக்குது. ஹெச்எம் பார்க்குறாங்க, 45 லைன்ஸையும் அந்த அட்மின் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராகிராஃபில் போட்டிருக்காங்க. 20 லைன் ஒரு பேராகிராஃப்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஹெச்எம் பார்க்குறாங்க, இது அட்லீஸ்ட் ஒரு 15 லைனாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 20 லைன் இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 15வது லைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி புள்ளி, இந்த 4 சிம்பிளில் எதை போட்டாலும் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது அடுத்த பேராகிராஃப்ல ஆரம்பிக்கணும். டவுட் இருக்கா? ஓகே, வெரி குட். இப்போ இது அப்படியே உல்டாவா அடுத்து நம்ம பார்க்க போறோம். ரன் ஆன். ரன் ஆன் ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிளோட வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த லெட்டர், இந்த லெட்டர் பிரிச்சு கொடுத்தாங்க, அட்மின் ஸ்டாஃப் டைப் பண்ணிட்டாங்க, கரெக்ட் ப்ரூஃப் ஆயிடுச்சு, லெட்டர் அனுப்பிச்சாச்சு. இப்போ மறுநாள் வந்து இன்னொரு லெட்டரை ஹெச்எம் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு லெட்டரை ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஸ்டாஃப் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ லெட்டரோட மொத்த கண்டென்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா 12 லைன் தான். ஆனால் அட்மின் ஸ்டாஃப் யோசிச்சார், நேற்றே நம்ம 2 பேராகிராஃப் அனுப்பும் போதே ஹெச்எம் நினச்சாங்க, ஏன்பா வெறும் 2 பேராகிராஃப் போட்டிருக்கேன், 3 பேராகிராஃபாவது போடலாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, அதே 12 லைனை 3 பேராகிராஃபாக பிரிக்கிறார். இது ஹெச்எம் பார்க்குறாங்க, ஐயோ 4 லைன் கூட ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா என்ன கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு ஹெச்எம், அந்த 3 பேராகிராஃபை 2 பேராகிராஃபாக மாற்றுறாரு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்படி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடியுது,
4வது லைன் இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. 5வது நியூ பேராகிராஃப் இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ HM என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்பிளை இப்படியே போட்டு இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல ரன் ஆன்னு எழுதிட்டாங்கன்னா இந்த பேராகிராஃப் ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ் முடியுது இல்லையா, அதனோட தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை அங்கேயே அடிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன? ரன் ஆன். தொடர்ச்சியாக அடிங்கன்னு அர்த்தம். டவுட் இருக்கா? ஓகே, புரிஞ்சா?